வித்யாவுக்கு என்ன ஆச்சு? அந்த குடும்பக்காரி நீலாவதி இருக்காளே, வித்யாவையும் அவ தங்கச்சி லட்சுமியையும் நேத்து நடு சாமத்துல மனசாட்சியே இல்லாம வீட்டை விட்டு விரட்டி விட்டுருக்காயா. என்னது? ஐயா, அவளுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சு போச்சு? அவளை கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காளா? அந்த நடு சாமத்துல அந்த பிள்ளைங்க எங்க போகும்? ராத்திரி எல்லாம் எங்க கிடந்து சங்கடப்பட்டுச்சுங்களோ? நம்ம ஊர் கோயில்ல தான். பாவம், அதுவும் லட்சுமியும் ராத்திரியிலிருந்தே இருக்காங்க ஐயா. என்ன சொல்ற? ஏடியா ஐயா, கோயில்ல ஊரே கூடி நிக்குதுங்க ஐயா. வாயா வரசா கோயிலுக்கு போலாம். சரியா ஐயா தாத்தா. நீனு வா. சரி தாத்தா. தம்பி நீ போய் வேலையை பாரு. வாங்க ஐயா. ஐயோ, மச்சி, உன் நிலைமை புரியுது. ஆனா இது அதுக்கும் மேல பெரிய பிரச்சனையா இருக்கும் போலயே. ஆமாண்டா, பாவம். சரி வா, என்னன்னு போய் பார்ப்போம். கொடுப்பா. இந்தாங்கம்மா குடிங்க. இல்லைண்ணே, எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாண்ணே, தண்ணி மட்டும் போதும். லக்ஷ்மி இந்தா என்ன குடி. சொல்ல? என்ன சொல்றது இந்த அநியாயத்தை அநியாயத்தை இப்படி பண்றாளே. இங்க பாரு வித்யா, இவ்வளவு நேரம் கோயில கடந்ததெல்லாம் போதும். நீ முதல்ல கிளம்பு, என் வீட்டுக்கு போலாம். வா வா, என் வீட்டுக்கு போலாம் வா. இல்லக்கா, நீங்க எல்லாம் என் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வேணாம். நானே தனியா நின்று சமாளிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் தயவு செஞ்சு கிளம்புங்க. பெரிய வராக. இனிமே அவங்க பார்த்துப்பாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். என்னம்மா அது? ஐயா, என்ன எல்லாரும் நின்னுகிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, என்னடா ஆச்சு? தெரியல மச்சி. உன் அத்தை தான் அறிவு கிட்டதமா பண்ணியிருக்கான்னா உனக்கு எங்க புத்தி போச்சு? அது ஓ வீடுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். அதை விட்டுட்டு இப்படி கோயில்ல வந்து யாரும் இல்லாத மாதிரி உட்காந்துருக்கிய. இதெல்லாம் நியாயமா உனக்கு? ஒன்னு இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியலம்மா. சரி, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. எதா இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம். கிளம்பு. தாத்தா நான் சொன்னா சரியா தான் இருக்கும். எந்திரிச்சு வாத்தா. வா வான்னு சொல்றேன்ல. வா வாங்குறேன்ல. என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, நாங்க வரல. நான் இங்கனே இருந்துக்கிறேன். தாத்தா, உங்க பெரிய மனசு எனக்கு தெரியும். நான் நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். நான் இப்போ அங்க வர்றது அவ்வளவு சரியா இருக்காது. ஏன் வீட்டுக்குள்ளேயே அவனை வர விட்டதுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? இந்த மாதிரி ஒன்று நடந்தா அது நம்ம ஊருக்கு தாயை அசிக்கும். நான் சொன்னேன், அந்த நீலாவதியை போய் கூட்டுவாங்க. ஐயா, நான் இப்ப கொடுக்க போற தண்டனையில ஊர்ல என்னமே ஒருத்தருக்கும் இந்த மாதிரி நினைப்பே வரக்கூடாது. வாங்க. ஐயா வேணாங்கய்யா. இந்த பிரச்சனை முடிஞ்சது முடிஞ்ச மாதிரியே இருக்கட்டும். நான் இம்பட்டு நாள் அவங்க வீட்டுல தான் இருந்திருக்கேன். அவங்களுக்கு தண்டனை எல்லாம் வேணாங்கய்யா. என்ன மணி, எதை சொன்னாலும் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறிய. சரி, அவளுக்கும் உனக்கும் தான் உறவு முறிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஏன் வீட்டுக்கு வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? உனக்காடி ஆளு இல்ல, அதான் பெரிய ஐயா இருக்காரு. ஏன் இப்ப வந்துட்டு போனானே அவன் இருக்கானே, உனக்கு என்ன குறைச்சலு? இதுக்கு மேல நான் தனியா தான் இருக்கணும்னு
அந்த ஆத்தா நினைக்கிற போல இருக்கு. நானும் இதுக்கு மேல யாருக்கும் பாரமா இருக்க விரும்பலையா. பாரமா? நீ எனக்கு பாரமா? என்னம்மா சொல்ற? நீ யாருக்கும் பாரம் இல்ல. இந்த கிழவனுக்கு அம்முட்ட நீ தானம்மா எடுத்து போட்டு பண்ணிருக்கிற. எனக்கு மட்டுமா? இந்த ஊர்ல எல்லாருக்கும் நீ தானம்மா உதவி பண்ணிருக்க. அப்படி பார்த்தா நாங்க எல்லாரும் தான் உனக்கு பாரம். இப்போ நான் உடனே உங்க வீட்டுக்கு வர்றது சரியா இருக்காதுங்கய்யா. டேய் பாபி, இவ ஏன்டா அடிக்கடி என்னையே பார்த்துட்டு இருக்கா? என்ன சரியா இருக்காது? ஊர்ல யாராச்சும் ஏதாவது பேசுவாங்க நினைக்கிறியா? இந்த பாரு, நம்ம ஊர்ல நீ எல்லா வீட்லயும் செல்ல பிள்ளை தான். உன்னை யாரும் ஒரு வார்த்தை பேச முடியாது. என்னையா நான் சொல்றது? ஆமாங்க, சரியா சொன்னீங்க. நீங்க சொல்ல சொல்ல மறுத்து பேசுறது எனக்கு சங்கடமா தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு சில விஷயத்த விலைக்கு சொல்ல முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஐயா. இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டேன்டா, அவங்க என்னை வெளியே துரத்துனது சரிங்கிற மாட்டுக்கு ஆயிரும். அட என்ன தாயினே, என்னென்னமோ சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பாரு, நீ எதை செஞ்சாலும் ஒரு காரணமா தான் செய்வ. அதனால ஒன்று பண்ணுவோம். நீ என் வீட்டுக்கு வர வேணாம். அதுக்காண்டி இந்த கோயிலில் கிடந்து சிரமப்பட வேண்டாம். உன்னை வைக்க வேண்டிய இடத்துல நான் வைக்கிறேன். என் கூட வா. அதுக்கப்புறம் உன்னை பற்றி யாரும் ஒரு வார்த்தை பேச முடியாது. உன்னை வீட்டை விட்டும் துரத்த முடியாது. வா வாத்தா. ஐயா வாமா. வா. எப்ப மாணிக்கம், உன் வீட்டுக்குள்ள ஆளுங்கெல்லாம் புகுந்து ஜாமான் ஜட்டெல்லாம் தூக்கி வெளியில போட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. என்னப்பா சொல்ற? என் வீட்லயா? ஓ வீட்டுல தான்ப்பா. வெரசா போய் பாருப்பா. எனக்கு யாரா இருக்குங்க? தெரியலையே பார்வதி. என்ன பண்றீங்க? யார் நீங்களா? இத பாருங்க, என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. எதுவா இருந்தாலும் பெரிய ஐயா கிட்ட போய் கேளுங்க. பெரிய ஐயா கிட்டயா? வாமா, உள்ள வா. என்னம்மா, ஏன் தயங்கி நிக்கிற? வா வாமா. வா வா. வாடா, உள்ள வா. இனிமே இந்த வீடு உனக்கு தான் சொந்தம். தாத்தா, என்ன தாத்தா இதெல்லாம்? இதை நான் உனக்கு சும்மா கொடுக்குறேன்னு நினைச்சுக்காத. இவ்வளவு நாளா என்னை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பாத்துக்கிட்டேல்ல. அதெல்லாம் நான் உன் மேல உள்ள பாசத்துல செஞ்சது. நல்லா இருக்க. எனக்கு அந்த மாதிரி பாசம் இருக்காதா? நானும் இத பாசத்துல தான்மா கொடுக்குறேன். இதுல இந்த கிழவனுக்கு சுயநலமும் இருக்குது. நீ இருக்கிற இடத்துல நிம்மதியா இருந்தா தானே உன் தாத்தாவை நீ ஒழுங்கா கவனிச்சுக்க முடியும்.
தயங்காம போமா. இத உன் பேருக்கு எழுதி வச்சிடுறேன். கணேசா, ஐயா. வீட்டை திறந்து விடு. ஐயா பூட்டி இருக்குயா, சாவி இல்லையே. யோ, இதை பூட்டி எம்பிட்டு வருஷமாச்சு. இப்போ போய் சாவியை எங்கிட்டு போய் தேட? ஏதாவது காணாம கடந்து அதை எடுத்து பூட்டை உடைச்சு கதவை திறந்து விடு. தம்பி வாப்பா, இந்த வரனே. ஐயா பூட்டு திறந்தாச்சு, உள்ள வாங்கய்யா. ஆ ஆ. வித்யா, உள்ள வாங்க. ஆமா, வலது கடை எடுத்து வச்சு உள்ள வா. ஏ வித்யா, ஓடாத நில்லுமா. சொன்ன கேளு, வந்து சாப்பிட்டு போமா. வித்யா, என்னத்தா, உன் ஆத்தா அப்பன் கூட வாழ்ந்த வாழ்க்கை ஞாபகம் வந்துச்சா? எதையும் யோசிக்காம வலது காலை எடுத்து வச்சு தைரியமா உள்ள வா. வா. ஆத்தா, பயப்படாத, தைரியமா உள்ளவா. இடிதானே இடிக்குது, இதுவும் நல்ல சவுனம் தான். உள்ளவாமா. ஒண்ணு இல்லடமா, ஒண்ணும் இல்ல. மின்னல் தான், பயப்படாத. நம்ம வீடுதான், நம்ம இனிமே இங்கதான் இருக்க போறோம். அத்தா, ரொம்ப வருஷமா பூட்டி கிடந்துச்சுல்ல, அதான் தூசியும் தும்பமா கிடக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, உடனே சுத்தம் பண்ணிடலாம். தம்பி, சொல்லுங்க தாத்தா. வீட்டை சுத்தம் பண்றதுக்கு ஊருக்குள்ள போய் ஆளுகளை கூட்டுவாங்க. சரிங்க தாத்தா. தம்பி நில்லுங்க. என்னங்கய்யா, ஆளுங்க வந்து சுத்தம் பண்ற வரைக்கும் எம்புட்டு நேரம் இந்த பிள்ளை இங்க நிற்கும்? நீங்களும் தம்பியும் கொஞ்ச நேரம் வெளியில உட்காருங்க, நாங்க சுத்தப்படுத்திடுறோம். கணேசா, அதெல்லாம் வேண்டாப்பா, நாமெல்லாம் சேர்ந்தே சுத்தம் பண்ணிடுவோம். ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சா நீ சொன்ன மாதிரி சீக்கிரமே முடிஞ்சிடும் இல்லையா? தம்பி, அந்த ஒட்டடை குச்சி இருந்தா எடுங்க. வித்யா, அதை கொடு. நாங்க பாத்துக்கிறோம். நீயும் லட்சுமி வேடிக்கை மட்டும் பாருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆமாத்தா, அந்த பையன் சொல்றது சரிதா. நீங்க போய் வெளியில உட்காருங்க. இல்ல தாத்தா, இருக்கட்டும். நம்ம வீடு தானே, நானே சுத்தம் பண்ணிக்கிறேன். வேண்டாத்தா, அதான் இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, நீ போ. போமா.
என்னம்மா முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சியா? ஐயா. என்ன கணேசா? ஐயா ஐயா எல்லா வேலையும் முடிஞ்சதுயா. அப்படியா? சுத்தமாயிடுச்சியா? அரசன் ஒரு காரியங்கன்னா சும்மாவா? அசத்தி விட்டீங்கய்யா. என்னத்தா இப்போ உனக்கு சந்தோஷமா? கொத்தனாரு ஆசாரிக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தரா வந்து மிச்சம் மீதி இருக்கிற வேலையில சரி பண்ணி கொடுத்துருவாங்க. கணேசா ஐயா, ஒரு 2000 ரூபாய் படம் கொடு. இந்தாங்கய்யா. இந்தாங்கய்யா, போகும்போது எல்லாரும் சாப்பிட்டு. பணம் எல்லாம் வேணாமையா. என்னது? நம்ம வித்யாவுக்காக தான் செஞ்சோம். அது எனக்கு தெரியாதா? நீங்க வித்யாக்காண்டி வேலை செஞ்சீங்க, நான் உங்களுக்காக செய்கிறேன். அப்படிதான். இந்தா போகும்போது சாப்பிட்டு போங்க. வாங்கி. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா வரையா. அம்மா நல்லா இருமா. எந்த உதவி வேணாலும் எங்களை கூப்பிடு, நாங்க வந்துருவோம்மா. என்னையா? ஐயா வரமியா? ஐயா வரையா. வரையா. வரமா. நம்ம சந்தோஷமா வாழ்ந்த வீடு, அதே வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கேன். எனக்கும் தங்கச்சிக்கும் இது ஒரு புது வாழ்க்கையா அமையணும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, தூங்கு தூங்கு. என்ன சத்தம் அது? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இத ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது. கவனமா இல்லைன்னா நல்ல காலமே கெட்ட காலமா மாறுது, கெட்ட காலமா மாறுது. இந்த வீட்டை சுத்தி துஷ்ட ஆவிங்க இருக்குது, துஷ்ட ஆவிங்க இருக்குது. போன பொருள் திரும்ப கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். கைவிட்டு போனது திரும்ப கைக்கு வந்த மாதிரி தான் இருக்கும். அதை மட்டும் ஏத்துக்காத தாயி, ஏத்துக்காத. போனது போனதாவே இருக்கட்டும். தலையை சுத்தி போட்டு, தலையை சுத்தி போட்டு. கைவிட்டு போனதை திரும்பி பார்க்காதமா, பார்க்காத. அது தரித்திரம் தாயி, தரித்திரம். இத ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. மீள முடியாத கஷ்டத்துல தள்ளிரும், மீள முடியாத கஷ்டத்துல தள்ளிரும். இத நான் சொல்லல தாயி, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. கவனமா இருந்துக்க தாயி.
கவனமா இருந்துக்க. இத ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது. என்ன இது? என்னென்னமோ சொல்றாங்க. கைவிட்டு போனதை திரும்பி பார்க்காதம்மா, பார்க்காத. கவனமா இல்லைன்னா நல்ல காலமே கெட்ட காலமா மாறுது. இந்த வீட்டை சுத்தி துஷ்ட ஆவிங்க இருக்குது, துஷ்ட ஆவிங்க இருக்குது. போனது போனதாவே இருக்கட்டும். தலையை சுத்தி போட்டு, தலையை சுத்தி போட்டு மீள முடியாத கஷ்டத்துல தள்ளிரும், மீள முடியாத கஷ்டத்துல தள்ளிரும். கவனமா இருந்துக்க தாயி.